மோடி அபிஷா செய்த சூழ்ச்சி, வானிலை மைய அதிகாரி திடீர் மாற்றம், முதல்வர் ஸ்டாலின் வைத்த குற்றச்சாட்டு, அதிர்ச்சியில் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்னு முழுமையாக பார்க்கலாம். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் புதிய இயக்குநராக செந்தாமரை கண்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே வானிலை ஆய்வு மைய இயக்குநராக பணியாற்றிய புவியரசன் திடீரென மாற்றப்பட்டுள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. வெயில் காலம், மழைக்காலம் மற்றும் புயல் போன்ற காலங்களில் வானிலை மையம் முன்னக்கூட்டியே கணித்து மக்களுக்கு அலர்ட் செய்யும் முக்கியமான பணியை சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்து வருகிறது. பெருமழை போன்ற காலங்களில் வானிலை ஆய்வு மையம் சொல்வதுதான் மக்களுக்கு வேதவாக்கு. இப்படி முக்கியமான பணியை செய்து வரும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநராக புவியரசன் இருந்து வந்தார். இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநராக செந்தாமரை கண்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புவியரசன் திடீரென மாற்றப்பட்டுள்ளதற்கு பல்வேறு கேள்விகள் எழும்பியுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சென்னையில் யாரும் எதிர்பாராத விதமாக பேய் மழை கொட்டி தீர்த்தது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் மீண்டும் வெள்ளத்தில் மிதந்தன. அன்று இரவு மட்டும் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. அதாவது மேக வெடிப்பு போன்ற பெய்த மழையால் சென்னையே மொத்தமாக முடங்கியது. வானிலை ஆய்வு மையம் முன்னக்கூட்டியே இது தொடர்பாக எதுவும் எச்சரிக்கை கொடுக்காத நிலையில் திடீரென கொட்டிய பேய் மழையால் சென்னை வாசிகள் அதிர்ச்சியில் அடைந்தனர். சென்னையில் திடீரென பேய் மழை கொட்டி தீர்த்தது ஏன் என்று அப்போது சென்னை வானிலை மைய ஆய்வு இயக்குநராக இருந்த புவியரசிடம் நிறுவனர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அதிக கனமழை வேக வெடிப்பு காரணம் இல்லை என்றும் இது தொடர்பாக முன்னக்கூட்டியே கணிக்க கூறி தவறிவிட்டோம் என்று புவியரசன் கூலாக பதில் சொன்னாராம். மேலும் பெருமழை புயலை முன்னக்கூட்டியே துல்லியமாக கணிக்கும் அளவுக்கு நவீன கருவிகள் சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் இல்லை என்று புவியரசன் சர்வசாதாரணமாக கூறியபோது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதிர்ச்சியில் அடைந்தனர். புவியரசனின் இந்த கருத்துக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காதுக்கு எட்டியது. புவியரசன் கூறிய கருத்து தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் உள்துறை அமைச்சர் அபிஷாவுக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். சென்னை வானிலை ஆய்வு மையம் மேம்படுத்துவதற்காக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் கேட்டுக்கொள்வதாக ஸ்டாலின் தனது கடிதத்தில் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் வானிலை மையம் குறித்து சரியான தகவல் கிடைக்கவில்லை என்பதால் மட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வானிலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்காக சிறப்பு அதிகாரியை நியமிக்கத்தான் அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது பெரும் பாதிப்பை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காக எழுதியுள்ளார். சிறப்பு அதிகாரியை நியமிக்கும் நோக்கத்தில் தான் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆனால் திடீரென அவர்கள் தலைமை அதிகாரியை மாற்றியது தமிழக அரசு கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறது. மோடி மற்றும் அபிஷா செய்த சூழ்ச்சியினால்தான் வானிலை மைய அதிகாரி மாற்றப்பட்டுள்ளார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. தற்போது நியமிக்கப்பட்டுள்ள வானிலை மைய அதிகாரி பிஜேபியை சேர்ந்தவர் என்று திமுக கடுமையான குற்றச்சாட்டை வைத்து வருகிறது. சென்னை வானிலை மைய அதிகாரியை மாற்றப்பட்டதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.